நல்லவனுக்கு கேட்டவனும் இல்ல, கேட்டவனுக்கு நல்லவனும் இல்ல. எவனை இருந்தா எனக்கு மத்து நயவச்சுக்கிறனே, ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுவதே நம் வேலை. நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேடாக்குது. காட்டுறேன். ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுவதே நம் வேலை. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட பொய்க்கு பணத்தை வசூல் பண்ணுற ஒரு கூட்டம் ஒன்று கும்பலாக அவுப்பட்டிருக்கு. முக்கியமாக அவங்களுக்கான ஒரு எச்சரிக்கை தான் இந்த வீடியோ. அதுக்கு முந்தைய எங்களோட டீம் மெம்பர் ஒருத்தர் பேச போகிறாரு, அதை கேட்டுட்டு வாங்க. கடைசியாக நான் எல்லாத்துக்கும் பதில் தார். அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. உங்களுக்கு தெரியும், எங்களோட நல்லவனுக்கு கெட்டவனும் இல்லை, கெட்டவனுக்கு நல்லவனும் இல்லை என்ற இந்த பேஜ் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷமாக இந்த பேஜை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். மாஷா அல்லா, நாங்கள் யார் யாரெல்லாம் பப்ளிசிட்டி சதக்கா என்ற பேரில் ஸ்கேம் செய்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் சமூகத்துக்கு எதிராக பேசுகிறாங்களோ, யார் யாரெல்லாம் சமூகத்துக்கு விரோதமாக நடக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் நாங்கள் வந்து வெளிக்கொண்டாந்து கொண்டு தைக்கிறோம் இந்த பேஜில். இந்த பேஜ் வந்து எந்த ஒரு எங்களோட சொந்த லாபத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த பேஜில் நாங்கள் போடக்கூடிய அத்தனை விஷயங்களும் பை ப்ரூஃப், எங்களுக்கு பை ப்ரூஃபில் கிடைக்கிற வீடியோஸ் தான் நாங்கள் எடுத்து போடுறோம். பை ப்ரூஃப் இதை நாங்கள் தேடி பார்த்து விசாரித்து இப்படி ஒன்று நடந்திக்குதா எல்லாம் தேடி பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து இந்த பேஜில் வந்து நாங்கள் போடுறோம். நாங்கள் அல்லாஹ்க்கு பயந்து இது வந்து எந்த ஒரு எங்களோட சுயலாபத்துக்கும் நாங்கள் இந்த பேஜை பாவிக்கல. இந்த பேஜில் வந்து எங்களோட சமூகத்துக்கு யார் யாரெல்லாம் பப்ளிசிட்டி சதக்காக்கள், யார் யாரெல்லாம் விரோதமாக இருக்கிறாங்களோ, எதிரிகளாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் நாங்கள் வந்து இந்த பேஜில் நாங்கள் அவங்கள வெளிச்சம் போட்டு காட்டுறோம். மைமக்களே, எங்களோட பேஜுக்கு நிறைய பேர் வந்து பேசி நிறைய ஆதாரத்தோடு வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மதரசா கெட்டுற பேரில், ஸ்கூல் கெட்டுற பேரில், அதே மாதிரி ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்குறேன், புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறேன்ற பேரில் நிறைய பேர் வந்து ஸ்கேம் செஞ்சு இப்போ எங்கள்கிட்ட வந்து அவங்களோட ப்ரூஃபோடு மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. அதில் நிறைய பெண்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த நிறைய பெண்கள் விஷயம் சுட்டி நாங்கள் அதை கொஞ்சம் ஒரு 7 பேரோடைய ஒரு டீம் ஒன்று நாங்கள் ரெடி பண்ணி அவங்கள பற்றி விசாரிக்க சொல்லி நாங்கள் கொடுத்திருந்தோம். அப்போ அவங்க விசாரித்து கதைச்சிருந்தாங்க. அப்போ கதைச்சி அவங்க இதை வந்து ஒரு பிஸ்னஸாக செய்கிறாங்க. இந்த சதக்கா ஜகாத்தை இதை வந்து ஒரு பிஸ்னஸாக செய்கிறாங்க. நாங்கள் மக்களுக்கு செல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், எங்கள் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளமான விஷயம்தான். இந்த இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய ஹெல்ப்ஸ் கேட்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை ட்ரெண்ட் ஆகி கொண்டே போகிறாங்க எல்லோரும் இந்த ஹெல்ப் கேட்குறது. அப்படி ஹெல்ப் கேட்குறாங்களா, நீ யார் சரி உதவி செய்யணும் என்று இருந்தால் அந்த ஆட்கள் யார், அவர்களுக்கு உண்மைக்குமே ஒரு கஷ்டம் ஈக்குதா, இது யார் போட்டது, அந்த குடும்பத்தால் போட்டதா இல்லாட்டி ஒரு தேர்ட் பர்சன் போட்டதா? ஏன்னு சொன்னால் தேர்ட் பர்சன் போட்டிருந்தால் அந்த தேர்ட் பர்சன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இதை பிஸ்னஸாக செய்கிறாரு. எஸ், பாதிக்கப்பட்டவங்க ஈப்பாங்க, ஒரு தேர்ட் பர்சனும் ஈப்பார். ஒரு மதரசா கெட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், எங்களோட ஆசிஃப் அஸ்லம் எப்படி செய்கிறாரோ அதே மாதிரி மக்கள் செய்கிறாங்க. எப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 லட்சம் வந்தால் 1 லட்சம் டொனேட் பண்ணுறீங்க நீங்கள், அந்த கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு 1 லட்சம் டொனேட் பண்ணுறீங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த 1 லட்சத்தை கொண்டு போய்ட்டு கொடுக்குறாங்க. இல்லை, 70,000 வந்து அந்த ஃபேமிலிக்கு கொடுத்து, கஷ்டப்பட்ட ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு 30,000 வந்து இவங்க கொமிஷனாக யூஸ் பண்ணுறாங்க, இவங்களோட கொமிஷனுக்கு எடுக்கிறாங்க. இவங்க இந்த சதக்கா ஜகாத்தை கொண்டு இவங்க வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறாங்க. இது இப்போ ட்ரெண்ட் ஆக்குறாங்க. 2 பேர் செய்கிறதால இந்த முழு சமுதாயம் இப்போ இதுக்கு பழகுது. காலத்தில் எங்களுக்கு இப்படியே இந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டிங் ஈக்கல்ல. உங்களுக்கு பார்க்க போகிற 1-2 விஷயம் இருந்துச்சு. இப்போ காண்ட விஷயம் எல்லாமே வந்து வந்து நல்ல தனவந்தர்கள் தேடி போயிட்டு கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால் வந்து சில ஜக்காத் சல்லிகள் கலெக்ட் பண்ணி ஊர் மக்கள் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க, குடும்பத்தாக்க ஹெல்ப் பண்ணாங்க. பட் இப்போ வந்து இவங்க எல்லோரும் வந்து கையேந்து பழகிட்டாங்க. இவங்க இப்போ ஒரு நல்ல ஒரு ட்ரிக்ஸ் பிடிச்சிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் டக்குன்னு சோஷியல் மீடியாவில் போட்டு, இல்லாட்டி இந்த சோஷியல் மீடியாவில் யார் சார் இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க, சதக்கா என்ற பேரில் பிஸ்னஸ் பப்ளிசிட்டி சதக்காக்கள் செய்கிறவங்கக்கிட்ட உடனே போயிட்டு ஜாயின் ஆகி எங்களுக்கு இப்படி கஷ்டம், அவர் டீல் பேசுவார், இப்படித்தான் நான் உங்களுக்கு எடுத்தார், உங்களுக்கு இவ்வளோ தேவை, உங்களுக்கு 10 லட்சம் தேவையா, எனக்கு இவ்வளோ தேவை, இப்படி எல்லாம் இருக்குது. டொனேஷன் கொடுக்கக்கூடிய டோனர்ஸ்க்கு நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் தான், நீங்கள் தேடி பார்த்து உரிய நபர்கிட்ட கையில் கொண்டு போய்ட்டு சேருங்க. என்ன சொன்னால் அவங்களுக்கு சரியான பேங்க் டீட்டெயில்ஸ் அந்த பேங்க்குக்கு போடுங்க. அப்படி இல்லை நீங்கள் ஃபாரின்ல இருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கொண்டு போயிட்டு உங்களோட ஒரு சகோதரன் சகோதரி, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்று கிட்ட சொல்லுங்கள், இந்த இடத்துல ஒரு ஆள் இருக்குது, நீங்கள் இதை போய்ட்டு கொடுத்துட்டு வாங்கன்ட்டு. அப்படி ஏன்டா எங்கிட்ட ஒரு தேர்ட் பர்சன் வந்து பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இந்த சதக்கா மூலமாக. ஒரு ஸ்கூல் கட்டுறதாக இருந்தாலும், மதரசா கட்டுறதாக இருந்தாலும், இவங்க வேலை வெட்டிக்கு போகாமல்
உடம்பு மாய்ச்சலுக்கு இவங்க எல்லாம் வந்து இப்போ வந்து இதை பிஸ்னஸாக கொண்டு போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. மக்களுக்கு இதுக்கு ஒரு தெளிவு தரணும்னு சுட்டின்னு தான் இதில் நிறைய பெண்களும் ஈடுபட்டிக்கிறாங்க. பெண்களுக்கும் சொல்கிறோம், நாங்கள் நிறைய பேரோட கதைச்சோம், அவங்களுக்கு நாங்கள் சொல்யூஷன் கொடுத்து இதை செய்ய வேணும் என்று சொல்லி மறுக்காலும் செஞ்சால் வந்து அவங்க எங்களோட பேஜில் கட்டாயமாக அவங்களோட ஃபோட்டோ போட்டு அவங்களே காட்ட என்னென்ன பெண்கள் விஷயங்களில் மிச்சம் நாங்கள் வந்து அவங்களுக்கு அமானிதம் காக்கப்படுது அது சுற்றியும் அவங்களோட ஃபோட்டோஸ் போட்டு அவங்க யார் என்று சொல்லி வெளியே கொண்டாந்து வச்சிட்டவானம். இன்ஷா அல்லாஹ் அதே போல் டோனர்ஸ் நீங்களும் வந்து கொடுக்குறத வந்து சரியான முறையில் ஒரு தேர்ட் பர்சன் இல்லாமல் குறிப்பிட்ட நபர்கிட்ட போய்ட்டு கொடுக்குற மாதிரிக்கு இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடுகளை செய்யுங்க. ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மை மக்களே, ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டிலும் ஈக்கிற கஷ்டத்துக்கு மக்கள் வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. இதுக்கு காரணகர்த்தா வந்து இந்த மண்டபஜிலி தான். இவன் முதல்ல அரசியல் வார நோக்கத்தில் தான் ரோட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் சாப்பாடை கொடுத்து இதை தொடங்கினான். ஆனால் சல்லி வர போக்குள்ள அவன் அரசியலை விட்டுட்டு இதுக்கு இறங்கிட்டான். ஏண்டா டேஸ்ட் அந்த மாய் எதிர்பார்க்காத அளவுக்கு இவனுக்கு சல்லி வந்துச்சு. அதனால் இவனுக்கு இதை விட்டு போகிறதுக்கு மனசு வருவதில்லை. உழைச்சி தின்னோம் ஐடியாவே இல்லாமல் போச்சு இவனுக்கு. மைமக்களே, இவன்ட களவு நிறைய அவப்பட்டிக்கு நாங்கள் அதை வீடியோ போட்டோன்னே இவனு வாயால் ஒத்துக்கொண்டிக்கிறான். ஏன்னா ஆதாரத்தோடு தான் நாங்கள் நிரூபிக்கிறேன். இப்போ 1500 கிலோ அரிசியாக இருந்தாலும் சரி, 10 லட்சம் ஆட்டையை போட்டதாக இருந்தாலும் சரி, பஃபலுக்கு சல்லி அடித்ததாக இருந்தாலும் சரி, கடைசியாக இந்த சுலைமானியா மதரசா அந்த பண்டார கொஸ்வத்தில் இந்த மதரசாவுக்கு சோலார் பெனர் எடுத்து கொடுக்குறதுக்கு 2,75,000 அந்த 14 லட்சம் பிரிஞ்சதில் 2,75,000 அடித்ததும் சரி இவன் வாயால் ஒத்துக்கொண்டுட்டான். கேள்விப்பட்ட மாய்க்கு இவன் நினச்சதை விட அந்த சோலார் பெனருக்கு வந்து கூடியாக சல்லி வந்திருக்கு. இவன் கூடியாக தான் கேட்டிக்கிறான். ஆனால் எக்ரிமெண்ட்டில் இருக்கிற மாதிரி அவங்களோட சொன்ன வாக்கை காப்பாற்றுற மாதிரி அவங்க வந்து 2,75,000 வீடியோ இல்லாமல் கொடுத்திக்கிறாங்க. இவனுக்கு சந்தோஷமாக கொடுத்திக்கிறாங்க. இவன் அப்போ விட்டு சொத்து மக்கள்கிட்ட காசை மக்கள் மதரசாக்குண்டு அனுப்பின காசை யார்ட அனுமதியும் இல்லாமல் பிரின்சிபல் முறையில் அந்த பவரில் வந்து இவனுக்கு 2,75,000 கொடுத்திக்கிறாங்க. மை மக்களே, இப்படி இவனுக்கு எடுத்து பழவி வந்து இவனுக்கு உழைச்சி தின்றதுக்கு ஐடியாவே இல்லை. உதாரணத்துக்கு இவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? இதை பாருங்க. இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிட்றது ஒரு பொழப்பாடா. எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டாண்ணா. சும்மா இருக்குண்ணே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா. இப்படி ஓசி சோத்துல வாழ்ந்த இந்த மூதேவிக்கு வேர்வை சொல்கிறதே வந்து எலர்ஜிக்காவிருக்கு. இவன்ட தொழில் வந்து இவன் மௌத்தா போகும் காட்டிலும் அந்த வீடியோ போட்டுக்கொண்டு காட்டுறது. அதுக்கு நல்ல உதாரணம் வந்து இன்றைக்கி மார்னிங் இவன் வந்து ஃபஸ்ட்டுக்கு போட்டான் $1 வருதுண்டு, அதுக்கு பிறகு போட்டான் வந்து ரியால் வருதுண்டு, அதுக்கு பிறகு போட்டான் திராம்ஸ் வருதுண்டு, அதுக்கு பிறகு கடைசியாக யூரோ வருதுண்டு போட்டிக்கிறான். இதெல்லாம் எப்படி போட்டான் தெரியுமா? 10 நிமிஷத்துக்கு ஒருத்தருக்கு எங்களை கடுப்பேற்றுறாராம். ஆனால் அதுதான் உண்மை. நேரத்தோடு வந்துச்சு, இப்போ வரலன்னு அர்த்தம். அதை விட முக்கியமான ஒரு வீடியோ ஒன்றிக்கு பார்த்தீங்களா மை மக்கள்? ஐயோ ஐயோ, இப்படி தின்றியே. அதுதான் அன்றைக்கே சொன்னனே, சுப்புக்கு பதிலாக மூத்திரத்தையும் சோறுக்கு பதிலாக பீயையும் மிக்ஸ் பண்ணி வாயில் போடு. நீ உடுக்கிற உடுப்புலேருந்து எல்லாமே ஓசி தாண்டா. நான் அன்றைக்கி உனக்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டேனே. உன்னோட மகன் வந்து இசிப்பத்தனை காலேஜில் படிக்கிறான். எவனாவும் சரி ஒருத்தன் வந்து அவனோட டீச்சரோ இல்லாட்டி யாராக இருந்தாலும் வட்டிச்சு. You have to speak in English in my class. Introduce yourself. My name is Black Gowda.
What is it? Karegoda, ma'am, Karegoda. My father name is Snaking. What are you saying? Snaking, ma'am, Snaking. ஃபாதர்னு கேட்டா அவனுக்கு பதில் என்னடா இருக்கே அதை சொல்லு. இல்ல பதில் இல்ல அவனுக்கு சொல்றதுக்கு. ஒன்று மட்டும் அவனுக்கு சொல்லேலும். சதகா புரோக்கர், ஜகாத் புரோக்கர். தட் இஸ் மை ஃபாதர். ஸ்ரீலங்கன் நம்பர் 1 சதகா புரோக்கர் இஸ் மை ஃபாதர்னு அவனுக்கு வந்து சொல்லலாம். இப்போ எங்களோட டீமால் கொடுக்குற கொடைச்சல்ல இவனுக்கு தாங்க இல்லாமல் 4ஆம் தேதி வந்து இவன் வந்து ஒரு இதுக்கு வந்தான், லைவ் ஒன்று வந்தான், ஐஸ் அடிச்சுட்டு. அவன் மூஞ்ச நல்லா பாருங்க மை மக்களே. அதுக்கு போகிற வந்து லைவை போட்டுட்டு நொட்டு இவன் 1 ஹவரில் அந்த லைவை வந்து டிலீட் பண்ணிட்டான். இவன் போட்டது ஏண்டா போதையில் பேசினேன், தண்ணிக்கரை போதையில் அந்த நீல கலர் ரவுஞ்ச டிஷர்ட்டை போட்டு போதையில் பேசினான். போட்டுட்டு டிலீட் பண்ணிட்டு வந்து 2வது லைவ் வார நேரம் மூஞ்செல்லாம் கழுவி நல்லா கொண்டெல்லாம் வாரி உத்தமன் மாதிரி வந்து சாந்தமாக பேசுகிறான். என்னையே கட்டார்லேருந்து டீபோர்ட் பண்ணி எடுப்பான்னு சொல்லிட்டு ஐஸ் போதை தெளிஞ்சோன்ன வந்து நான் இனி யார்ட வம்புக்கும் போக மாட்டேன், என்னை யாரும் டென்ஷன் பண்ண வானம் இல்லை. இவர் ஆல்ரெடி டென்ஷனாக தான் ஈக்கிறாரு. இவர் போட்ட லைவுக்கு வந்து ஆள்வல் அடித்த கொமெண்ட்டையும் பார்த்து அதுக்கு பிறகு இவன் அல்ல கைவல் அடித்த கோல்வலையும் பார்த்து இவன் அல்லல்லா போதையில் ஒளறிட்டேனே இனி வச்சு செய்வான்வலே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி ஈப்பான்வலேண்டு அவனுக்கு நல்லா தெரியும். நல்லா பாருங்கள், இது ஐஸுக்கு முன், இது ஐஸுக்கு பின். 2 ஃபோட்டோயும் உண்டா சேர்த்து பார்த்தா உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும். அதுக்கு பிறகு 2வது லைவ் வந்து சொல்கிறான் என்னது, யாரோ ரிப்போர்ட் பண்ணி தூக்கிட்டாங்க, ஒரு ஹவர் ரிப்போர்ட் பண்ணி தூக்கிட்டாங்க. அந்த ஃபேஸ்புக் ஓனர் வந்து இவன் பெரிய படம் அவனா யார்கிட்டடா காது குத்துறாய், இதை விட வேறு என்ன ஆதாரம் வேணும்? ஒரே நாளில் அதுவும் 8 ஹவருக்குள்ளால் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? ஐஸ் அடித்து போதையில் கத்திட்டு அதுக்கு பிறகு போதை தெளிஞ்ச உடனே வந்து அப்பாயமாய் 2வது லைவ் போடுறான். ஸ்ரீலங்காவுக்கு சோஷியல் மீடியாவில் பிச்சை எடுக்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணவன் இவன் தான். அந்த பெருமை இவனை சேரும். ஆரம்பித்தது வேறு நோக்கத்தோடு, ஆனால் டேஸ்ட் பட்ட போகிறோம் இதை விட்றதுக்கு மனம் இல்லை. நாங்கள் ஸ்ரீலங்காவில் நிறைய பேர்த்த இப்போ பிடிச்சிட்டோம். இதே மாதிரி சோஷியல் மீடியாவில் பிச்சை எடுக்கிற செட் உண்டு. மாஃபியா, மദ്രസா மாஃபியா, மெடிக்கல் மாஃபியா, இதில் அதிகமாக பெண்கள் தான் ஈக்கிறாங்க. ஏண்டா ஒரு ஆப்ரேஷன் ஒன்றுக்கு இப்போ வீடியோ போடுறேன்னு வைப்பமே சோஷியல் மீடியாவில், ஒரு 5 வயசு குழந்தைக்கு இப்படி ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு 10 லட்சம் தேவை, கிட்னி ஆப்ரேஷன் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டு போடுறாங்க தானே வீடியோ. போட்ட உடனே அவங்களும் பெரிய அமௌண்ட்டு நினச்சி தான் நான் அதை போடுறேன். ஆனால் நிறைய பேர் ஒன்று சேர்ந்து இந்த என்ன இருந்தாலும் குழந்தைகள் தானேன்னு நிறைய அமௌண்ட் சேரும். உங்கள் எதிர்பார்த்ததை விட கூடிய சேர்கிற நேரம் இவங்களுக்கு வந்து என்ன நடக்குது தெரியுமா? அடி இதில் இப்படி ஒரு வருமானம் ஒன்று ஈக்குதா, இதை விட மனம் இல்லை. அதுக்கு பிறகு வந்து சல்லி ஃபுல்லாக சேர்ந்தாலும் இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறாங்க. இவங்க இதே மாதிரி வேலை செய்ய போயிட்டு தான் உண்மைக்கும் தேவையான ஆள்களுக்கு சரியாக போயிட்டு சேருதில்லை, யாரையும் நம்ப இல்லாத நிலைமை ஆகுது. இதில் முக்கியமாக மெடிக்கல் மாஃபியா, மദ്രസா மாஃபியா, சைல்டு அபியூஸ், இப்படி நிறைய செட் அதிகமாக பெண்கள் இதுக்கு இறங்கிக்கிறாங்க. பொய் ஃபவுண்டேஷன்ஸ் இதுவும் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் கண்டுபிடிப்போம். எல்லாத்தோட ஃபைலும் எங்கள்கிட்ட இப்போ வந்து கொண்டே இருக்கி. தண்டை தேவை முடிஞ்சும் இன்னும் கூட எதிர்பார்க்குறாங்க. அப்படியே 10 லட்சம் வந்துச்சு, இதே கண்டினியூ பண்ணால் இன்னொரு 10 லட்சம் வரும், அதை வச்சு எங்களோட மற்ற தேவைகளையும் பூர்த்தி செய்யலுன்ற மனநிலைக்கு மக்கள் வராங்க. இதனால தான் உண்மைக்கும் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சரியான உதவி போயிட்டு செய்கிறது இல்லை. அதில் வேறு இதில் புரோக்கர்ஸ், தரகர்மார், அவங்களுக்கு எவ்வளோ கமிஷன் போகுதோ தெரியல. இப்போ தரகர்மார் வந்து 10 லட்சம் வந்துச்சுன்னு வைங்களே, அதை வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆளுக்கு 10 லட்சம் கொடுக்க மாட்டான். இந்த மூதேவிகள் என்ன செய்கிறே, ஒரு 3 லட்சத்தை ஆட்டையை போடுறேன், இல்லாட்டி 4 லட்சத்தை ஆட்டையை போடுறேன். அந்த புரோக்கர்ஸ் மாரும் எங்கள்கிட்டேருந்து தப்பே இல்லை, அவனாலே நாங்கள் பிடிப்போம். எல்லாத்த மூஞ்சையும் நாங்கள் வெளியே கொண்டு வருவோம். உண்மைக்கும் இப்படி ஒருத்தருக்கு ஆப்ரேஷனுக்கு தேவைக்காக வேண்டி எதிர்பார்க்குற ஆள் வலிக்கிறாங்க தானே, அவங்க தயவு செய்து பள்ளி மூலமாக இல்லாட்டி அவங்களோட ஏரியா பன்சலையோ கோயிலோ சர்ச்சோ அவங்கக்கிட்ட இந்த லெட்டர் ஒன்று எடுத்து அந்த பள்ளி நிர்வாகம், கோயில் நிர்வாகம், பன்சலை நிர்வாகம் யாரோ சரி இதை தலையிட்டு அவங்களோட சல்லி பூர்த்தி ஆகின பிறகு இந்த கலெக்ஷனை அப்படி விட்டு அவங்களே சோஷியல் மீடியாவில் வந்து உங்களுக்கு சல்லி கிடச்சிடுச்சு இதோட அனுப்புறதை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு எங்களால் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் சல்லி கூடிய வந்தும் இன்னும் அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு தான் எங்களால் பெரிய மண்டை குத்தொண்டு வரப்போகுது. எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் வந்து கொண்டு இருக்கி. முக்கியமாக மெடிக்கல் மாஃபியா, மദ്രസா மாஃபியா, டேஸ்ட் பட்டு விட்றானே இல்லை, உழைச்சி தின்றானே இல்லை.
ஒரு 40,000 50,000 கொடுத்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறது, அவனை காட்டி இவனை காட்டி அழுவ வைக்கிறது, நிறைய பேர்த்துக்கு இதே பொழப்பா போச்சு. நான் ஒன்று சொல்லவா, உங்களோட கஷ்டத்துக்கு நீங்கள் தான் காரணம். எவனுமே பொறுப்பு இல்லை அதுக்கு. நீங்கள் உழைச்சி திண்டா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கஷ்டம் எவனுக்கு இல்லை. சரி, இப்போ எல்லாத்துல டீட்டெயில்ஸையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். இன்ஷா அல்லா இனிமேல் இதே மாதிரி செய்கிறவன்னு இதோடு நிப்பாட்டிக்கோங்க. உங்களுக்கு NKKN பேஜால் லாஸ்ட் வார்னிங். ஏண்டா உங்களோட எல்லாத்தையும் நாங்கள் ஈஸியாக பிடிப்போம். ஏண்டா எங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து ஸ்ட்ராங், எங்களுக்கு உண்மையாக ஆகிக்கிறாங்க, உண்மையான தகவலை தருவாங்க. நீங்கள் தந்தாலும் நாங்கள் விசாரித்து பார்த்து தான் வீடியோவில் போடுவோம். அதனால் எந்த மூதேவியும் எங்களோட கண் பார்வையிலேருந்து தப்பவே முடியாது. இது நாங்கள் அல்லாஹ்க்காக வேண்டி செய்கிறோம், வெளிச்சம் போட்டு காட்டுறோம். இதனால தான் உண்மையான தேவை உடையவங்களுக்கும் சரியாக போயிட்டு சேருதில்லை உதவிகள். நடுவில் இந்த புரோக்கர்மார் மூதேவிகள் வேறு. கடைசியாக இந்த மண்டை பஜ்லிக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஓட ஆட்டம் இல்லாண்டா அந்து போச்சு. நீ புதுசாக ஒருத்தர் அனுப்புறியே, வாட்ஸ் இஸ் பிளட்டி நேம், ஷஹீர், ஊ த ஹெல் இஸ் இட் டு அஸ். அந்த நாயை இனி சீரழிக்கிற மாதிரி பாரு. நாங்கள் கிழட்டு மூதேவி டிவி வயசில் அவனுக்கு டிக்டாக் கேட்குது. இன்னொரு மூக்குத்தூள் வைக்கிற மூதேவி ஒண்டிக்கு, அவனோட பேர் என்ன, தஸ்லீம் ஒரோப்பத்தானு அங்குலாச்சி சொல்லி ஒரு கமையில் வைக்கிறான். இன்னும் நீ அனுப்பு, ஃபேக் ஐடியில் ஆள்வல் அனுப்பிக்கொண்டே இரு, எப்படின்னு நாங்கள் கண்டுபிடிப்போம். ஏன்னா எங்களோட டீமில் அந்த மாதிரி ஆள் வலிக்கிறாங்க. இது நாங்கள் அல்லாஹ்க்காக வேண்டி செய்கிறோம். இதே மாதிரி வார எவனையுமே நாங்கள் விட மாட்டோம். உழைச்சி தின்னுங்கடா, ஓசிசோரில் தின்னாதீங்கடா, நல்லவு செய்யுங்கடா. அல்லாஹ்க்காக வேண்டி வீடியோ காட்டி ஒருத்தனுக்கு தின்ன போட்டுட்டு அதை உலகம் முழுக்க காட்டுறது என்னடா கிடைக்க போகுது? அதுக்கான நன்மையும் கிடைக்காது. உனக்கு சல்லி அனுப்புகிற அந்த பேமாண்டி கழிக்கிறான்வள் தானே, உண்மைக்கும் ஹராமாக தான் சம்பாதிச்சவனா ஈப்பான். ஏனெண்டா ஸ்ரீலங்காவில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. சொந்தக்காரங்களெல்லாம் ஸ்ரீலங்காவில் ஈக்கிறாங்க. அவங்களுக்கு சொந்தக்காரனுக்கு அனுப்புறதுக்கே இல்லை. சம்பாதிக்கிற அந்த மூதேவிகளுக்கு ஒழுங்காக கொடுத்துக்கொள்ளையில. அப்படி உங்களுக்கு கொடுக்க இயலாட்டிடா நீங்களும் என்ன செய்யுங்க, பள்ளி முட்டியில் போடுங்க. இதே மாதிரி மூதேவிக்கு அனுப்ப போயிட்டு தான் இவனோட இதில் ருசி கண்டு இதை விட்றான் வழி இல்லை. இப்படி பெருமைக்கு மாவிடிக்கிறதால யாருக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இஸ்லாத்தில் பப்ளிசிட்டி சதக்கா சொல்லி ஒண்டி இல்லை. வலது கையில் கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவன்ட கையில் எதையும் கொடுத்து முழு உலகத்துக்கும் சோத்தை கொடுத்தாலும் வீடியோ போடுறான், கஞ்சை கொடுத்தாலும் வீடியோ போடுறான், ட்ரிங்க்ஸை கொடுத்தாலும் வீடியோ போடுறான், எப்பலை கொடுத்தா ஒரஞ்சை கொடுத்தா எல்லாத்துக்கும் வீடியோ போடுறான். என்னடா இது சதக்கா? இதெல்லாம் எது மாதிரி தெரியுமா? அந்த வெள்ள நிவாரண நிதின்னு ஒன்று இருக்கு. அந்த நேரம் வந்து மக்கள் ஒரு கேம்பில் வைப்பாங்க, அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து வீடியோ எடுத்து அரசியல் நோக்கத்தோடு செய்வாங்க தானே. அதே மாதிரி தான் இவன் செய்கிற செயலெல்லாம் இருக்கு. இந்த மண்டபஜிலி கெட்டு போகிறதுக்கு வந்து மக்கள் தான் காரணம்னு எனக்கு சொல்லிடும். ஏன்னா இவனுக்கு நீங்கள் சல்லி அனுப்பி இவனை நாசமாக்கிட்டீங்க. இவன் பெரிய ஐஸ்காரன். இவனுக்கு வந்து இந்த ஐஸ் அடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 10,000க்கு மேலே செலவு, ப்ளஸ் அவனோட பொண்டாட்டிக்கு ஒரு நாளைக்கு 4,000 5,000 இவன் செலவுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை. அவன் எங்கே போகிறேன்னா ஆற்றல் தான் போவான். அப்போ இவன் அவளை அப்படி பழகிட்டான். அதனால் இவனுக்கு இந்த வாழ்க்கை தான் இப்போ சிறந்ததாக விளங்குது. இந்த வாழ்க்கை தான் இவனுக்கு செய்யலும். இவனுக்கு உழைச்சி திண்டு நாட்டாமல் வேலை செஞ்சு எல்லாம் செய்கிற அளவுக்கு இவனுக்கு உடம்புல தெம்பு இல்லை. வாயை வச்சு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கடைசி அவப்பட்ட போகிறோம், நாங்கள் உங்களுக்கு பிரியாணி தாரேன், நாங்கள் KFCயில் தின்றோம், நாங்கள் சூப் சோறு செய்கிறோம், நான் சல்லி எடுக்கிறேன். அப்போ நீ முன்னுக்கு வந்து சொல்லு, நீ அந்த ரவுலத்துல் உமாமால் எவ்வளோ அடிச்சாய் சொல்லி அந்த பில்டிங் கெட்டுற நேரம் நீ நம்ம அம்ஜத்தும் சேர்ந்து. ஏண்டா மாத கணக்கில் இருக்கிறீங்களேடா, ஜமாத் போன மாதிரி 4 மாதம் 5 மாதம்ண்டு. சரி, வீடியோ நீண்டு கொண்டு போகுது. இனி மக்கள்கிட்ட கையில் தான் ஐக்கி. ஆனால் ஒரு நாயும் தப்பேலா இதே மாதிரி பறவையில் செய்கிறவனுவல். எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா. எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டா சும்மா இருங்கண்ணே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா?